இந்த பிரேக்ஃபாஸ்ட் பண்ண ஆரம்பிக்கும்போது பார்க்குறேன் ஒன்றும் 10 மணி ஆனால் கூட அப்படியே பனி பெய்கிற மாதிரி இருக்குது. இன்னும் நான் ரொம்ப நாளாக தேட்டு இருந்தேன் எங்கேயாவது சென்னையில் யாராவது போடுவாங்களா இல்லையான்ட்டு. வர மாதிரி பண்ணிட்டான். கையில் 10 கூட முடிச்சிடலாம். பல மக்களே எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? டைட்டில் தமிழும் பார்த்து வந்திருப்பீங்களா? ஒரு சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட்டு. ஸோ எனக்கு ரொம்ப குளிருங்க. இந்த காலையிலேயே எழுதி இந்த பிரேக்ஃபாஸ்ட் பண்ண ஆரம்பிக்கும்போது பார்க்குறேன் ஒன்றும் 10 மணி ஆனால் கூட அப்படியே பனி பெய்கிற மாதிரி இருக்குது. உங்களுக்கு அந்த ஃபீல் இருக்குதான் சொல்லுங்கள். லைட்டாக கோல்டாக வேறு இருக்குது. ஏதாவது வாய்ஸ் எது ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ எங்கே வந்திருக்கான்னு பார்த்தீங்கன்னா திவ்ய தர்ஷினி டிஃபன் சென்டர்ன்ட்டு ஏகேடிஆர் டவர் இருக்குல்ல, மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டில் அதிகமாக போகிறது பார்த்தீங்கன்னா கல் தோசை, அப்புறமேட்டு முட்டை தோசை, இந்த மாதிரி நான்வெஜ் அந்த சிக்கன் கிரேவி எல்லாமே வச்சுருக்காங்க கேள்விப்பட்டேன். ஸோ டேஸ்ட் எப்படி சாப்பிட்டு போகலாம் வந்தேன். ஒரு ஹியூஜ் க்ரௌடு மார்னிங்கே பிரேக்ஃபாஸ்ட்டு சூப்பராக முடிச்சுட்டு இருக்காங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு ஆஃப் ஆயில் ஒன்று போட்டுங்க. வாழை இலை இல்லாமல் இல்லை, எப்பயுமே வாழை இலை தான். ஒரு முட்டைக்கல், 2 கல் தோசை வாங்கிக்கோங்க மாஸ்டர். ஒரு கலைக்கு ஒரு பிளைன் ஆம்லெட், ஒரு 1 சைடு கல் தோசை, ஒரு 4 ஆம்லெட் போடுங்க. 4 ஆம்லெட்டு, ஒரு கலைக்கு கல் தோசை யாருக்கு, பிளைன் ஆம்லெட் யாருக்கு. திவ்ய தர்ஷினி டிஃபன் சென்டர், ராஜு நகர் சிக்னலு, OMR ரோடு, ஏகேடிஆர் டவர். இதில் பார்த்தீங்கன்னா கல் தோசை, முட்டை தோசை, ஆனியன் தோசை, பொடி தோசை, நைஸ் தோசை, கல் முட்டை, இட்லி, பூரி, பார்த்தீங்கன்னா மசால் வடை, மெது வடை, வடைகறி, தக்காளி சட்னி, கார சட்னி, தேங்காய் சட்னி, சாம்பார், கறி குழம்பு, சிக்கன் குழம்பு, மீன் குழம்பு, பூரி மசாலா. ஆந்திரா ஸ்டைலில் செய்வீங்களா எப்படி? அது எங்கள் மிஸ்ஸஸ் ஃபேவரட் அவங்க. ஆமாம், நீங்கள் யாருமே சென்னையில் இந்த டைம் போடல, எதனால? நம்ம கடையில் வந்து தக்காளி சட்னி, வடைகறி ஃபேவரட், ரொம்ப நல்லா போகும். சிக்கன் குழம்பு, காலையில் டிஃபனுக்கு தோசை, கல் தோசைக்கு எல்லாருமே லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. அது அப்படியே ஆந்திரா ஸ்டைலில் அப்படியே இருக்குது. இன்னும் கெட்டியாக இருந்துச்சுன்னா அந்த பண்ணுவாங்க. 100, 150, 200 பேர் கிட்ட நம்ம கம்பெனி ஸ்டாஃப் எல்லாமே இங்கே தான் சாப்பிடுவாங்க. இப்போ மார்னிங்கு, ஆஃப்டர்நூன் லஞ்ச் இருக்குது. சாப்பாடு மீல்ஸு, கறி குழம்பு, மீன் குழம்பு, மீன் ஃப்ரை, முட்டை தொக்கு எல்லாமே. இட்லி 7 ரூபா, வடை 7 ரூபா, கல் தோசை 15 ரூபா, முட்டை தோசை 35 ரூபா, நைஸ் 30 ரூபா. சூப்பரான விஷயம். உங்க வேலையை கண்டினியூ பண்ணுங்க, நானும் போய் சாப்பிட்டு பார்த்தேன். ஐடியா மணி உங்களை தவிர நான் வேற யாருக்கிட்ட போறது? வீடியோ போய் பாருங்க, அப்புறம் இந்த ஐடியா மணி பத்தி தெரிஞ்சுக்குவீங்க அப்படிங்கிறீங்க. ஸோ கைஸ், பிரேக்ஃபாஸ்ட் வாங்கியாச்சு. கூட்டத்துலேருந்து எப்படியோ வந்து திவ்ய தர்ஷினி டிஃபன் சென்டர் சொல்கிறதோட தென்னந்தோப்பு டிஃபன் சென்டர்னே சொல்லிடலாம். ஏன்னா ஏகேடிஆர் பக்கத்தில் இது ஒரு தென்னந்தோப்புங்க. பின்னாடி ஃபுல்லாக அந்த தென்னந்தோப்பு பக்கத்தில் டிஃபன் சூப்பராக கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த நேச்சரோட சாப்பிட மார்னிங்கில் ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ அவங்ககிட்ட என்னென்ன வாங்கியிருக்கேன்னா கல் தோசை, இட்லி, அப்புறமேட்டு அவங்க தக்காளி சட்னி, கார சட்னியும் தேங்காய் சட்னி, இது 2 வச்சுருக்காங்க. இந்த இதில் இது கூட சேர்த்து இட்லி வாங்கியிருக்கேன். வடை எல்லாமே இருக்குது, முடிஞ்சிச்சு. இதில் பார்த்தீங்கன்னா முட்டை தோசை, முட்டை பொடி தோசை வாங்கியிருக்கேன். கறி குழம்பு இதில் ஊற்றிருக்கேன். அப்புறமேட்டு பூரி, கிழங்கு. ஸோ இது 2 வாங்கியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு அவங்ககிட்ட இருக்க இட்லியை டேஸ்ட் பண்ணி பார்த்தலாம் எப்படி இருக்குன்ட்டு. இட்லியை பார்த்தேன், நல்லா சுட 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 எடுத்து வந்தாங்க. செம்மையாக இருந்தான். ஆஹா, இட்லியை எடுக்கவே முடியல அந்த கையில், அவ்வளோ சாஃப்டாக இருக்கும், செம்ம ஃப்ளஃபி. இங்கே பாருங்களேன், நான் கொடுறேன், சரியான சாஃப்ட்டு. அடாடாடா, சாஃப்ட்னா சாப்பிட்டு சாப்பிட்ற மாதிரி ஒரு சாஃப்ட்டு. ஸோ அதை ஃபஸ்ட்டு அவங்ககிட்ட இருக்க சாம்பார், மங்களகரமாக சாம்பார் எப்படி இருக்குன்னு போயிடலாம். இவங்க வெறும் அந்த பருப்பு தக்காளியை மட்டும் போட்டு வைக்கிற அந்த ஒரு சாம்பார் இருக்கும்ல, அந்த சாம்பார் பண்ணுறாங்க, நல்லா இருக்குது. ஸோ அவங்ககிட்ட இருக்க கார சட்னியை போயிடலாம். அடாடாடா, என்னடா இது நம்ம ஆந்திரா சைடில்
வேர்க்கடலை போட்டு சட்னி அரைப்போம்ல, பச்சை மிளகா, தக்காளி, வேர்க்கடலாம் போட்டு அந்த கார சட்னி அரைச்சிருக்காங்க. வர மாதிரி பண்ணிட்டான். கார சட்னி ஒரு மஸ்ட் ட்ரை. இந்த சட்னியை நான் ரொம்ப நாளாக தேடிட்டு இருந்தேன், இங்கெல்லாம் சென்னையில் யாராவது போடுவாங்களா இல்லையான்ட்டு. இந்த இடத்துல சாப்பிட்டது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இந்த வேர்க்கடலையோடு அந்த கார சட்னி சாப்பிட செம்மையாக இருக்கும். ஆக்சுவலாக ஆந்திரா சைடில் போனீங்கன்னா வேர்க்கடலையை நல்லா வறுத்துட்டு அப்படியே சட்னியோடு போட்டு ஒரு திக்னஸாக கொடுப்பாங்க. அந்த சட்னி சும்மா வேறு மாதிரி இருக்கும், லைட்டாக புளி சேர்த்து சூப்பராக இருக்கும். இந்த சாப்பிட அருமையாக இருக்கும், நல்லா இருக்கு. இந்த சட்னி கார சட்னி நினச்சி நான் கம்மியாக வாங்கிட்டேன். இந்த வேர்க்கடலை சட்னி தெரிஞ்சால் செம்மையாக வாங்கியிருப்பேன். கிட்ட இருக்க அந்த தக்காளி தொக்கு இவங்க மீன் குழம்புலாம் கூட கொடுப்பாங்களாம். ஸோ இன்றைக்கி இல்லை தக்காளி தொக்கு அந்த காரம் புளிப்பும் எல்லாம் கரெக்டாக இருக்குது. ஒரு மீன் குழம்பு பக்குவம்னு வச்சுருக்கோங்க. மீன் போட்டால் இந்த தக்காளி தொக்கில் மீன் குழம்பு அந்த மாதிரி இருக்குது, நல்லா இருக்குது. இட்லி சாப்பிட்றதுக்கும் சரி, ஸோ செம்ம சாஃப்டாக நல்லா இருக்குங்க. தேங்காய் சட்னி எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணிடலாம். தேங்காய் சட்னி செம்ம கெட்டியாக இருக்குது பாருங்க, கெட்டி தன்மையாக. ஸோ எப்படி இருக்குன்னு போயிடலாம். குவாலிட்டி ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட்டாக இருந்தாலும் கொடுக்குற பொருள் குவாலிட்டியாக கொடுக்குறாங்க. கெட்டி சட்னி இட்லியோட வச்சு சாப்பிட செம்மையாக இருக்கும். இந்த கார சட்னி எதிர்பார்க்கல, வர்ற மாதிரி பண்ணிட்டான், சூப்பர். ஸோ கல் தோசை நிறைய மூவிங் ஆகுது. ஆஹா, சரியான வெயிட்டாக இருக்கும். கல் தோசை நல்லா அந்த தக்காளி தொக்கில் ஊறி இருக்குது. ஸோ எப்படி இருக்குன்னு போயிடலாம். மாவு புளிப்பெல்லாம் இல்லை, கரெக்டாக இருக்குது. கல் தோசையாக 10 கூட முடிச்சிடலாம், இந்த மாதிரி இருக்கான் டேஸ்ட்டு, நல்லா இருக்குங்க. பூரி எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணலாம். பூரி புக் பண்ண தான் அவனை தூங்க வச்சுருக்கேன், இல்லைடா இங்கே பாருங்க. பூரிக்கு அவங்க வச்சுருக்க அந்த கிழங்கு எப்படி இருக்குன்னு போயிடலாம். பூரி அந்த ஆயில் அந்த மாதிரிலாம் எதுவுமே தெரியல. அதுவும் இல்லாமல் அந்த கிழங்கு வந்து எப்படி சொன்னால் ரொம்ப தண்ணியாகவும் இல்லை கெட்டியாகவும் இல்லை, ஒரு மாட்ரேட்டாக இருக்குது. சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குது. கிழங்கு நல்லா மசிஞ்சிருக்கு. உங்களுக்கு அந்த முட்டை தோசை சைஸை பாருங்கள். ஆஹா, ஆனியனு அப்படியே பொடியை போட்டு மரசார மாதிரி போட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்க கூட கறி குழம்பு வாங்கியிருக்கேன். இந்த மாதிரி கறி பீசஸ் எல்லாமே இருக்குது குழம்புற. அப்படியே அந்த முட்டை தோசையை நடுப்பகுதி தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அதில் தானே முட்டை சென்டராக போட்டிருப்பாங்க, பொடியோடு இருக்குது. அப்படியே அவன் மேலே இந்த கறி குழம்ப இப்படி ஒரு வாட்டு அப்படி ஒரு வாட்டிட்டு காலையிலேயே கறி குழம்பு முட்டை தோசை வர்ற மாதிரி சாப்பிட்டுட்டு நீங்கள் வேலைக்கு போனீங்கன்னா ஒரு ஃபுல்ஃபுல்லாக சாப்பிட்ட மாதிரி இருக்கும் மார்னிங்க. ஆனியன் பொடி போட்ட முட்டை தோசையோட கறியை வச்சு எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணிடலாம். ஃபுல்லாக ஃபீல் பண்ணி சாப்பிட முடியுது. இந்த கறி குழம்பு காட்டம் அந்த மாதிரிலாம் இல்லைங்க, கரெக்டான பக்குவத்தில் இருக்கா. சாப்பிட்றது சூப்பராக இருக்குது. பொங்கலோ கிச்சடி அந்த மாதிரி இல்லை, ஆனால் கொடுக்குற இந்த ஒரு 4 ஐட்டம், இட்லி, தோசை, கல் தோசை, பூரி, ஸோ இதை வச்சுட்டு சூப்பராக பண்ணிகிட்டு இருக்காங்க. யூஸ் பண்ணி டேஸ்ட் பண்ணி பாருங்கள். அவங்க மறக்காமல் அந்த கார சட்னியை வாங்கி சாப்பிட்டு பாருங்கள், அருமையாக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்குங்க இந்த ஆந்திரா சைடு கார சட்னி. இதை ட்ரை பண்ணி பாருங்கள், மஸ்ட் ட்ரை. ஸோ அதே மாதிரி இந்த கடையோட லொக்கேஷன் ஒன்று சொல்லிடுறேன். ஏகேடிஆர் டவர் இருக்குல்ல, ஸோ அது பக்கத்தில் இந்த தோப்பு ஒன்று இருக்கும், எல்லாருக்குமே தெரியும் தோப்பு. லொக்கேஷன் எல்லாமே மேப் பண்ணி விட்டுறேன். ஸோ வந்தால் ஒரு ஃபுல்ஃபில்லான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட மார்னிங் டைமில் இந்த கடை சூப்பர். இடத்துக்கு போய் தனியாகவே வீடியோ போட்டுருங்க. உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும் தெரியாது. நீங்கள் லைக் பண்ணுறவங்களும் சரி, அன்லைக் பண்ணுறவங்களும் சரி, நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு என்ன மிஸ்டேக் பண்ணுறதா கீழே கமெண்ட் பண்ணிங்கன்னா, இல்லை ஏதாவது நல்ல கடை தான் செஞ்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணிங்கன்னா அது எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பார்த்து டேஸ்ட் பண்ணி சொல்கிறேன், என்னோடய ஒப்பீனியனாக சொல்கிறேன். அதில் நீங்கள் சாப்பிட்டு பார்க்கும்போது உங்களுக்கு எதாவது சஜஷன் இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணாங்க, நான் எடுத்துக்கிறேன். ஸோ லைக் பண்ணுறவங்களும் சரி ரொம்ப ஹாப்பி. டிஸ்லைக் பண்ணுறவங்க நீங்கள் ஏன் டிஸ்லைக் பண்ணுறீங்கன்னு கீழே கமெண்ட்டில் போட்டிங்கன்னா நான் அதை சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ அடுத்த வீடியோ மீட் பண்ணலாம் கேஸ். நான் உங்கள் ஐடியா பண்ணி டாட்டா பை பை. நான் உனக்கு தர்றது சோறு இல்லை தம்பி, இம்ப்ரமேஷன்.